வணக்கம். 2025 தரம இந்து புலமைப்பரிசில் பரீட்சை இலவச சூம் வகுப்புகளில் பங்கு பெற்றுவதற்கான விடை விளக்கம் வழங்கும் காணொளி தயாரிப்பதற்காக என்னால் வழங்கப்படும் விடை விளக்கம் 13வது வினாவை அவதானியுங்கள். அடுத்தடுத்து தொடராக உள்ள 5 எண்களின் கூட்டுத்தொகை 75 ஆகும். அவ் எண்களின் முதல் எண்ணும் இறுதி எண்ணும் எவை? வினாவில் தொடரெண்கள் தொடர்ச்சியாக வருகிற 5 எண்களின் கூட்டுத்தொகை 75 என கூறப்பட்ட அந்த எண்கள் எதில் ஆரம்பித்து எதில் முடிகின்றது? முதல் எண்ணும் இறுதி எண்ணும் எவை என்று கேட்கப்படுகின்றன. எங்களுக்கு தெரியணும் 5 எண்கள் என்பதை நாங்க முதலாவது எண்ணை எக்ஸ் என எடுத்தால் அடுத்த எண் எக்ஸாக 1, அடுத்த எண் எக்ஸாக 2, அடுத்த எண் எக்ஸாக 3, அடுத்த எண் எக்ஸாக 4. அதாவது இங்கு 5 எண்கள் இருக்கின்றன என்பதை அவதானியுங்கள். எக்ஸ் எக்ஸாக 1, எக்ஸாக 2, எக்ஸாக 3, எக்ஸாக 4. அந்த மொத்த எண்ணின் பெறுமதி 75. இந்த 5 எண்களையும் கூட்டினால் பெறுகின்ற மொத்த தொகை 75. அப்ப இங்கே எக்ஸ் தவிர்ந்த எண்களின் கூட்டுத்தொகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எக்ஸ் தகுந்த எண்கள் 1, 2, 3, 4. அதாவது 1லிருந்து 4 வரையிலான எண்கள் 5 எக்ஸை விட அதிகம் இருக்கின்றது. அப்போ 1லிருந்து 4 வரையிலான எண்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும். 4வது முக்கோண எண் 10. 4வது முக்கோண எண்ணை காணும் முறை 4 அடுத்த எண்ணால பெருக்கி 20 அதன் அரைவாசி 10. அப்ப நாங்கள் இந்த 75 என்ற எண்ணில அந்த 10ஐ கழித்து கொண்டு மிகுதி 65 தான் அந்த 5 எக்ஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை சமன்பாடாக சொல்வதாக இருந்தால் 5 எக்ஸ் சக 10 சமன் 75 ஆயின் 5 எக்ஸின் பெறுமதி சமன் 75ல் 10 கழிக்கப்படுதல். அப்ப 5 எக்ஸின் பெறுமதி 65. ஒரு எக்ஸின் பெறுமதி காண்பதற்கு எக்ஸ் சமன் 65ன் கீழ் 5. அப்ப 5ஆல் வகுத்தல் வேண்டும். அப்ப 65 5ஆல வகுப்போமாக இருந்தால் 1 5 1 மிச்சம் 15லே 3. அப்ப 13 தான் ஆரம்ப எண்ணாக இருக்கும். அப்ப நான் இப்ப எண்களின் பெருமானத்தை எழுதுறேன். இது 13, இது 14 ஒன்று கூட 13ஓட, இது 15, இது 16, இது 17 ஆகும். அப்ப ஆரம்ப எண்ணம் முதல் எண்ணம் இறுதி எண்ணம் 13 17 என்பதே விடையாகும். அன்பு மாணவ செல்வங்களே, வகுப்பில் பங்கு பெற்றி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் ஒரு சிறந்த ஆற்றல் உள்ள மாணவர்களாக வெளிவர வேண்டும் என்பதற்காகவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது. என்னுடைய வகுப்பில் இணைய வேண்டுமாக இருந்தால் நான் வாராந்தம், அதாவது இலவச வகுப்பு திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை வரையில இரவு 8லிருந்து 8:30 வரை நடத்தப்படும். அந்த வகுப்பில ஆரம்ப கட்டத்தில் நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் 37 பயிற்சித்தாள்கள் என்னுடைய பயிற்சி புத்தகத்தில் உள்ளவை. அவை கற்பிக்கப்படும். அவை கற்பித்து அடுத்த கட்டமாக வெற்றிக்கனிகள் எனும் எனது
வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 பயிற்சிகள் கற்பிக்கப்படும். அப்ப இந்த வகுப்பில் இணைவதற்கு நீங்கள் வாராந்தம் 3 காணொளிகள், நீங்கள் கற்றவற்றை வெளிப்படுத்துகிற 3 காணொளிகள் முதல்ல வழங்கித்தான் வகுப்பில் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்த பிறகும் வாராந்தம் 3 காணொளிகள் வீதம். அதாவது உங்களுடைய திறமை நீங்க சரியா புரிந்து கொள்கிறீர்களா என்பதை ஆசிரியர் புரிந்து கொள்வதற்கு. இதனால ஆசிரியருக்குத்தான் வேலைப்பளு அதிகம். ஏனென்றால் நீங்க அனுப்புகின்ற காணொளிகளை பார்க்கணும், சரிப்புல பார்க்கணும், உங்களுக்கு அறிக்கை தரணும். அப்ப வேலைப்பளு அதிகம், ஆயினும் பயன் நல்லதாக இருக்கும் என கருதி இவ்வாறு செய்கின்றேன். தொடர்ந்து பங்கு பெற்றுங்கள். முயற்சி உங்களை பொறுத்தது, வெற்றியும் உங்களை பொறுத்தது. நன்றி.